எல்லாருக்கும் குட் ஈவினிங். என் பேர் தினேஷ். I'm representing Cinema as a company. இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாரும் ரீச் பண்ண முடியாது. நீங்கள் தான் எல்லாரும் படத்தை எடுத்து கொண்டு போகணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேமிலி மூவி. எல்லாருக்குமே வந்து படம் எண்டு வரைக்கும் அப்படியே வந்து இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது. ஒரு இன்ச்சு ஒரே ஒரு சீனை விட்டு நடுவில் போனாலுமே எல்லாரும் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் மூவி. பாருங்கள், எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நிறைய பேர் பேசுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் சினிமா மீடியா என்டர்டெயின்மெண்ட், கிரியேட்டிவ் டென்டர்னஸ் அண்ட் அமல்ராஜ் சார், ஜேடிஎஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரொம்ப அருமையான ஒரு கஷ்டப்பட்டு அவங்க ரொம்ப முயற்சி எடுத்து ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. படத்தை பார்த்துட்டு அது பிறகு நானும் மாறன் சாரும் நிறைய பேசி அது பிறகு இந்த ஒரு நல்ல படைப்பாக மாறன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. வாங்க தயானந்தா இபி ரொம்ப அருமையான ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ரொம்ப சிறப்பான உழைப்பு இவங்க 2 பேருமே, அமல்ராஜ் சாரும் தயானந்த் சாரும் ஒரு கூட்டணியாக இருந்து இந்த நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சினிமாக்கும் எங்கள் கம்பெனிக்கும் கிரியேட்டிவ் டென்டர்ஸ் ஒரு நல்ல கண்டென்ட் திரையரங்களை போய் பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு திரைப்படத்தில் ஒரு 2-3 ட்விஸ்ட் கொடுத்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க திரைக்கதையில். ஆனால் மாறன் அவர்கள் வந்து படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு நான் வந்து கவுண்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு 23 ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு. இந்த 23 ட்விஸ்ட் உங்களால் கவுண்ட் நீங்கள் மட்டும் போய் லிஸ்ட் போடுங்க. 23 ட்விஸ்ட்லாம் எனக்கு கேளுங்க, ஓகேங்களா? அவ்வளோ ட்விஸ்ட் படம் ஃபுல்லாக. கடைசி சீன்ல கூட ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாருங்க. எனக்கு உண்மையிலேயே நான் படம் பார்த்து முடிச்சேன்னு நான் சொன்னேன், நான் கவுண்ட் பண்ண போல இருக்கேன், இத்தனை ட்விஸ்ட் இருக்கு இந்த படத்துல. எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு ரெசல்யூஷன் கொடுத்து அத்தனை ட்விஸ்டோட ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்காரு. ஒரு திரைக்கதை எழுதும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, படம் பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, இது ஒரு கிரைம் நாவலை பார்த்தது, விஷுவலா பார்த்த ஒரு அனுபவம். ராஜேஷ்குமார் நாவல், ராஜேஷ்குமார் வந்து கிரைம் நாவல்லாம் எழுதுவார். அதை விஷுவலாக பார்த்த மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து நம்மளுக்கு மூமாறன் கொடுத்துருக்காரு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாவல் பார்க்குற ஒரு அனுபவத்தை திரையரங்கில் பார்க்கணும். ஒரு திரைப்படத்தில் பார்க்கணும்னா பிளாக்மெயில் படத்தை திரையரங்கில் பாருங்க. நல்ல படம் வரலன்னா நம்ம வந்து திரையரங்கு போக மாட்டோம். ஆனால் நல்ல படம் வரும்போது நம்ம திரையரங்கு போய் பார்க்கணும். ஓடிடி வரும்போது பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் திரையரங்கில் பாருங்க. இந்த சவுண்ட் எஃபெக்டும், இந்த பெர்ஃபார்மன்ஸும், இந்த கிராண்டியரும், இந்த விஷுவல்ஸும், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே திரையரங்கில் பார்த்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். Please do watch in theater and congrats to the whole team for giving us a wonderful film. ஒரு ஆடியன்ஸா நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா மட்டும் இல்லை, இந்த படத்தை ஒரு ஆடியன்ஸா ரொம்ப ரசித்தேன். ஜி பிரகாஷ் சாருக்கும், தேஜ் அஸ்வினி, அந்த ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள். லிங்கா வந்து ரொம்ப அருமையா நல்லா என்டர்டைன் பண்ணியிருக்காரு. அவரோட வில்லத்தனமும் அவருடைய காமெடியும் எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஸ்ரீகாந்த் சாரு, பிந்து மாதவி அப்படின்னு ஒரு, அப்புறம் நம்முடைய வேட்டை முத்துக்குமார் அப்படின்னு ஒரு பெரிய டீம் இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க. போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆக்டர்ஸ் இவ்வளோலாம் ஒருங்கிணைச்சு ஒரு அருமையான படத்தை அமல்ராஜ் சார் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. திரையரங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து சத்யம் தேட்டரில் வந்து நம்ம ப்ரீமியர் செலிப்ரிட்டி ஷோ படம் போட்டோம். எல்லோரும் பார்த்துட்டு வந்து படத்தை வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மக்களும் நாளைக்கு செப்டம்பர் 12 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து படத்தை வந்து தியேட்டரில் போய் படத்தை பார்த்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து ரொம்ப படாத பாடு இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்குறோம். எங்களுக்கு மக்களோட ஆதரவை வந்து பெரிய ஆதரவை கொடுத்து இந்த படத்தை வெற்றி பெற செய்கிற மாதிரி உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். படம் செம்மையா இருந்துச்சு. எல்லாரும் பாருங்க. சப்போர்ட்டர்ஸ் லவ் யூ ஆல். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. சொல்லுங்க. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் பாருங்க. ஓகே, சூப்பர். தேட்டரில் போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வேற மலையாள சினிமா நல்ல கதையாக போட வச்சுருக்காங்க. நம்ம டைரக்டர் சின்னி படம் எடுத்திருக்காரு. மலையாள சினிமா ஈக்குவலாக நம்ம கட்டி ஆள் இருக்குன்றதை எல்லாரும் ப்ரூவ் பண்ணுங்க. நம்ம படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.